ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சமையல் கட்டுல இருக்கிற மூணு பொருட்களை வச்சு நம்ம முடிய கருன்னு மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான ரெமடியை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. இதுக்கு முதல்ல சேர்க்க போறது வந்து காஃபி பவுடர். காஃபி பவுடர் வந்து 2 ரூபாய் பாக்கெட் வந்து நான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து தோராயமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடியது. காஃபி பவுடர் வந்து கட்டியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதனால வந்து ஒரு சின்ன உரல்ல போட்டு நைஸா பவுடரா பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப நைஸா பவுடரா ரெடி ஆயிருச்சு. இத தனியா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா இதுல சேர்க்க போறது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டீ பவுடர். கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா அதுவும் நைஸ் பண்ணி தான் இதுல சேர்க்கணும். இப்ப பாருங்க, நமக்கு டீ பவுடர் வந்து நைஸா ரெடி ஆயிருச்சு. காஃபி பவுடர், டீ பவுடர் இந்த ரெண்டையுமே நைஸா இடிச்சாச்சு. இத ஓரமா எடுத்து வச்சிடலாம். அடுத்ததா ஒரு கிளீன் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய். நான் இதுல வந்து செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்களும் அதையே பயன்படுத்துங்க. சூப்பரா ரிசல்ட் கொடுக்கும். அந்த மாதிரி இயற்கையான எண்ணெயை பயன்படுத்துறப்போ நம்ம முடிக்கு வந்து ஈஸியா செட் ஆகுது. அந்த தேங்காய் எண்ணெயில இருக்கிற சத்துக்கள் நம்ம முடியோட வேர்க்கால்களால நல்லா ஈர்க்கப்படுறப்போ நமக்கு வந்து முடி ஹேர் growth வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. நம்ம முடியில இருக்கிற ஒயிட் ஹேர் வந்து மறைஞ்சு கருப்பு முடியா மாறுது. அடுத்ததா ஒரு லெமன் எடுத்துக்கிட்டு அதை பாதியா கட் பண்ணி அந்த லெமன் ஜூஸை வந்து நம்ம ஃபுல்லா சேர்க்க கூடாது. இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் சேர்க்கணும். அப்பதான் நம்ம ஹேர் growth வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி நம்ம முடியும் பாக்குறதுக்கு நல்ல கருப்பா கருன்னு கருமையா இருக்கும். இதுல 7 சொட்டுக்கள் மட்டும்தான் சேர்க்கணும். அவ்வளவுதான். இதை இப்போ தேங்காய் எண்ணெயில நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப லெமனையும் தேங்காய் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட நம்ம இடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா டீ பவுடர், அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அடுத்ததா இன்னொரு டேபிள் ஸ்பூன் நம்ம இடிச்சு வச்சிருக்க காஃபி பவுடர். இந்த ரெண்டையுமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு மூடிய வச்சு மூடி அப்படியே மூடி வச்சிருங்க. ஏன்னா அப்பதான் டீ பவுடர்ல அந்த காஃபி பவுடர்ல இருக்கிற கெஃபைன் வந்து நம்ம தேங்காய் எண்ணெயில நல்லா செட் ஆகி நமக்கு நம்ம முடியோட கலர் வந்து நல்லா கருன்னு கருமையா மாறுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. அடுத்ததா ஒரு பவுல்ல வந்து நான் சூடான தண்ணியை எடுத்திருக்கேன். இந்த சூடான தண்ணி வந்து எதுக்கு வச்சிருக்கோம்னா நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட் பண்றதுக்கு. இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு மூடி வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நீங்க எண்ணெயை ஹீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். இப்ப இந்த பவுல்ல வந்து சூடான தண்ணி ஊத்தியாச்சு. இப்ப இந்த பவுல வச்சு நல்லா சூடுபடுத்தலாம். இந்த சூடான தண்ணியில இந்த பவுல வச்சிருங்க. இந்த ஆயில் நம்ம உள்ள ஊத்திருக்கோம் இல்லையா, இந்த ஆயில் வந்து வெதுவெதுப்பா வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம வச்சிருந்தா போதும். இப்ப பாருங்க, நல்லா வெதுவெதுப்பா வந்துருச்சு. இந்த ஆயிலோட கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்குது. இத வந்து நம்ம வடிகட்டி எடுக்க போறோம். இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி பயன்படுத்துறப்போ டீ பவுடர்ல இருக்க சத்துக்கள் ஆயில்ல நல்லா இறங்கிருது. ஓகே, இப்ப நமக்கு ஆயில் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவுக்கு எடுத்துட்டு ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க முடியோட வேர்க்கால்கள்ல படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. நெற்றி பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து முடி கொட்டி இருக்கும். அந்த இடத்துல மாத்திரம் வழுக்கையா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். உங்க காதுகளுக்கு பக்கத்துல வெள்ளை முடி இருக்கு, அந்த மாதிரி எந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு வெள்ளை முடி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் இந்த ஆயில அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. நீங்க இந்த ஹேர் ஆயில அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற வச்சதுக்கு அப்புறமா ஷாம்புவை யூஸ் பண்ணி உங்க ஹேரை வந்து ஃபுல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு 3 தடவை கம்பல்சரி ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ட்ரை பண்றப்போ உண்மையிலேயே சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். இது ஆயில் தான் அப்படிங்கறதுனால நீங்க தலைக்கு குளிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க குளிச்சுக்கலாம். இந்த ஆயில அப்ளை பண்றப்போ ஒரே ஒரு பெரிய நெல்லிக்காய் இல்ல சின்ன நெல்லிக்காய் ஏதோ ஒண்ணு ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி தண்ணியும் உங்களுக்கு தாகம் எப்பெல்லாம் எடுக்குதோ நல்ல அதிகமான அளவுக்கு தண்ணி குடிங்க. இந்த மாதிரி குடிக்கிறப்போ உங்க வழுக்க தலையிலையும் முடி வளரும். அப்படி வளர்ற முடி வந்து நரமுடியா இருக்காது, கருப்பு முடியா வளரும். இந்த ரெமடியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்ச எஃபெக்டிவான ரிசல்ட் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, take care, bye bye.